வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்தை வச்சு நம்ம செய்ய போகிறது பலாப்பழ அல்வாங்க. முக்கணி போன்ற தித்திப்பான சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஃப்யூச்சர் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய இனிய வணக்கம் கலந்த நன்றியுடன் பலாப்பழ அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 20லேருந்து 23 பீஸ் பலாப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு அரை கப் சுகர், மிக்சடு நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கீ ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை கப் பால். இப்போ பலாப்பழத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் லிக்விடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை அடியில் பிடிக்கும். இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா கட்டியாயிரும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுவோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவோம்.
நல்லா நம்ம பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்குரிய கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டாமல் வருது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்னஸ் தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன கடாயில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். மிக்ஸ்டு நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸை நம்ம அல்வாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெலிசியஸான ஜாக்ஃப்ரூட் அல்வா சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஜாக்ஃப்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.